வெல்கம் டு SAK அகாடமி. இன்றைக்கி நம்ம வந்து JavaScript பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே வெப் டெவலப்மெண்ட் டுட்டோரியலில் நம்ம HTML அண்ட் CSS பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போ வந்து JavaScript பற்றி பார்க்கலாம். JavaScript அப்படின்றது வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்து இது எதுக்கு யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஸ்டாட்டிக் வெப் பேஜஸை வந்து ஒரு இன்ட்ராக்டிவாக மாற்றுறதுக்காக யூஸ் பண்ணாங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட் அண்ட் அண்ட் பேக் எண்ட் எல்லாத்துலேயுமே வந்து யூஸ் பண்ணுறாங்க. இப்போ சொல்ல போனோன்னா JavaScript அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் லாங்குவேஜ். இப்போ அப்டேட் ஆகிட்டுருக்க வெப் 3.0 இருக்கட்டும், பிளாக் செயின் டெக்னாலஜிஸாக இருக்கட்டும், ஏஐ டெக்னாலஜிஸாக இருக்கட்டும், வாட் எவர் மேபி அதோட ஃப்ரேம் ஒர்க்ஸும் JavaScripட்டும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான லாங்குவேஜாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து JavaScript வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க, நல்லா உங்களால் இண்டிவிஜுவலாக கோட் எழுத முடியுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் மார்க்கெட்டில் JavaScriptக்கான டிமாண்ட் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நீங்கள் ஒரு வெப்சைட்டுக்காகவும் இதை வந்து வெப்சைட் அப்படின்ற பர்பஸ்க்காகவும் நீங்கள் படிக்கலாம். ப்ளஸ் வந்து நிறையா விஷயங்களுக்கு வந்து இது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங், அதாவது டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க, DOM அப்படின்னு சொல்லிட்டு. டாமை வந்து மேனிப்புலேட் பண்ணி தான் நம்ம வந்து யூசர் ஈவெண்ட்ஸ்க்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஸோ இது வந்து டீட்டெயில்டாக நம்ம டாம்னா என்ன அப்படின்றத பற்றி நம்ம வந்து போக போக பார்க்கலாம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இது நல்லா புரியும். சிம்பிளாக சொல்ல போனோன்னா ஒரு வெப்சைட் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு ஃபார்ம் இருக்குது, ஒரு பட்டன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பட்டன் அண்ட் ஃபார்ம் உங்களுக்கு ரெஸ்பாண்டிங்காக தான் இருக்கும். நீங்கள் அந்த பட்டனை கிளிக் பண்ணேன்னா ஏதாவது ஒரு ஆக்ஷன் நடக்கும், ரைட்? ஸோ அது எல்லாமே வந்து JavaScriptனால தான். ஸோ நம்ம ஃபார்மை வந்து நம்ம சப்மிட் பட்டன் கொடுக்கும் போது ஏதாவது ஒரு ஆக்ஷன் நடக்கும். ஸோ இதெல்லாம் JavaScriptனால தான். ஸோ உங்களால் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதோட ஃப்ரேம் ஒர்க்ஸும் வந்து அதோட அப்டேட்டட் வெர்ஷன் தான். ஸோ இந்த ரிலேட்டடாக தான் வந்து இதோட யூஸ் கேசஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன்ஸ், சின்டாக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு C++, ஜாவா இந்த இதுக்கு தான் கான்செப்ட்ஸ் வந்து ரிலேட்டடாக இருக்கும். லாஜிக் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லேயும் ஒன்றா தான் இருக்கும். பட் சில சின்டாக்ஸும் ஒரு சில டேட்டா டைப்ஸும் வந்து உங்களுக்கு மாறலாம், அடிஷ்னலாக இருக்கலாம் சில லாங்குவேஜஸில். ஸோ இதுதான் வந்து நம்ம மேஜராக டிஃப்ரென்ஸாக பார்க்குறது. ஓகே, ஸோ நம்ம வந்து JavaScriptனா என்ன அப்படின்ற இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து JavaScript ஃபைல் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி script.js ஆர் whatever .js எக்ஸ்டென்ஷனில் நீங்கள் வந்து ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு இப்போ நான் வந்து ஸ்கிரிப்ட் அப்படின்ற டேகுக்குள்ளே நான் இப்போ console.log அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறேன். ஸோ இந்த console.log அப்படின்றது என்னென்னா இது வந்து ஒரு பில்ட்இன் ஃபங்க்ஷன். அது வந்து உங்களுக்கு ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ணவோ அல்லது ஒரு வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறதுக்கோ உங்களுக்கு வந்து நீங்கள் கன்சோலில் டேரெக்டாக போய் நீங்கள் வந்து ப்ரௌசர் கன்சோலில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து டீபக்கும் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இப்போ நான் இன்ஸ்பெக்ட் கொடுத்து நான் இதில் பார்க்குறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் டேரெக்டாகவே பார்த்துக்கவும் முடியும், டீபக்கும் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆர் உங்களுக்கு ஒரு அடிஷன் ஆர் சப்ட்ராக்ஷன் வாட் எவர் நீங்கள் பிரிண்ட் பண்ணணும், ஒரு வேல்யூஸ் பிரிண்ட் பண்ணணுன்னா நீங்கள் அதை வந்து இந்த ஆர்கியூமெண்ட்டில் இந்த ப்ராக்கெட்ஸில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது கீழே வந்து உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகிடும். இப்போது A and B அப்படின்னு சொல்லி நான் 2 வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அது எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ அடிஷன்னாலுமே நான் வந்து டேரெக்டாக இங்கேயே நான் வந்து பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து JavaScriptல ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்றது வந்து ஆப்ரன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம 2 வேல்யூஸை வந்து நம்ம ஆக்சுவலி 2 வேல்யூஸை தான் வந்து நம்ம ஆப்ரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சில இதை வந்து நம்ம ஒரு வேல்யூஸ் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஆப்ரன்ஸ் அப்படின்னா இப்போ 1+1, இப்போ ப்ளஸ் அப்படின்றது வந்து ஆப்ரேட்டர், 1 அப்படின்றது வந்து ஆப்ரண்ட். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து நிறையா இப்போ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், கம்பேரிசன் ஆப்ரேட்டர் இதெல்லாம் வந்து நமக்கு வரும். அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இதுக்கெலாம் வந்து 2 ஆப்ரண்ட் தேவை. பட் இப்போ நான் வந்து ஒரு வேல்யூவை இன்க்ரீமெண்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ 1 இன்க்ரீமெண்ட் பண்ணணும் அப்படின்னா 1++ அப்படின்னு நான் கொடுத்தா போதும். ஸோ எனக்கு ஒரு ஆப்ரண்ட் போதும். ஸோ 1 அப்போ 2 3 அப்படின்னு சொல்லி ஆன்கோயிங்காக அது வந்து போயிட்டே இருக்கும். ஸோ இதை தான் வந்து யூனரி ஆப்ரேட்டர், பைனரி ஆப்ரேட்டர்னு சொல்கிறாங்க. யூனரி ஆப்ரேட்டர் அப்படின்றது வந்து ஒரே ஒரு வேல்யூவை யூஸ் பண்ணோம். பைனரி ஆப்ரேட்டர் அப்படின்றது வந்து 2 வேல்யூவை யூஸ் பண்ணும். ஸோ
இதுதான் வந்து யூனரி ஆப்ரேட்டர், பைனரி ஆப்ரேட்டர்.